படம் நல்லாவே இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுச்சு. கதை நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லாவே போகுது. நல்லா தான் சார். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹீரோ லிங்கா ப்ரோ வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதை போன 3 படம்லாம் வந்து ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் நிறையா ரீச் கொடுக்கும் அவருக்கு. பிஜிஎம்லாம் சும்மா தெரிவிக்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் பாருங்க, செம்ம. உண்மையாக சொன்னேன், டேரக்டர் வந்து வேறு லெவலில் எதிர்க்காரு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் காமெடி சென்ஸ், சார் அவர் காமெடி சென்ஸ் நல்லா இருக்கும் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் த்ரில்லிங்காக போயிருப்பாங்க ப்ரோ. தாவூத் ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. அடுத்து என்ன நடக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது. கிளைமேக்ஸ் அந்த மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்ல போர் அடிக்கல. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிளைமேக்ஸும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பார்க்கலாம்ப்பா. படம் நல்லா இருந்தது சார். அருமையாக இருந்தது சார். எல்லாரும் பார்க்கலாம் சார். ஜனரஞ்சகமான படம் சார். ஹீரோ லிங்கான்னு ஹீரோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக இருக்காரு. புதிய இயக்குனர் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாம் சின்ன சின்ன காட்சிகளாக இருந்தாலும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப படம் எங்கேயுமே போர் அடிக்கல. எங்கேயுமே ஸ்லாக் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு ஜோவியலாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக த்ரில்லராக போச்சு. படத்தில் வந்து பாட்டு சண்டை இதெல்லாம் இல்லைன்னாலும் அதை அந்த குறை தெரியாமையே படம் கொண்டு போயிருக்காரு. நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருந்தது சார். நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது சார். கிளைமாக்ஸ் ரொம்ப யாரும் எதிர்பாராத கிளைமாக்ஸ். நல்லா இருந்தது. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்குங்க. டைரக்டர் பிரசாந்த் டெபியூட் மூவி மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப த்ரில்லிங்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு காமெடி என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போகிறாரு. அப்புறம் வந்து த்ரில்லராக நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஒர்க் நல்லா இருக்குது. ஹீரோ வந்து லிங்கான்னு சொல்லிட்டு அவருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடியாக பண்ணுறாரு. ஸ்மக்லிங்கு அது த்ரில்லராக கொண்டு போயிருக்காரு. ஃபுல்லாக கேரக்டர்ஸ் எல்லாமே தீனா அப்புறம் வையாபுரி சார் ரொம்ப நல்லா இருக்குது. டெபியூட் மூவி மாதிரி தெரியல. ஹீரோயினுமே ரொம்ப அவங்களுக்குமே டெபியூட் மூவி ரொம்ப நல்லா இருக்குது. கம்பல்சரி வந்து பாருங்கள். எங்கேஜாக இருக்குது படம். த்ரில்லராக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருக்கு. வந்து பாருங்க. நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராகவே இருந்தது. எல்லாமே காமெடியும் இருந்தது, த்ரில்லராக இருந்தது, கதையும் நல்லாவே இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் கேரக்டர் என்னன்னே தெரியல, அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு. படம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. படம் இல்லை ப்ரோ அந்த மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியாக போகுது. அது செகண்ட் ஹாஃப் அதுக்கு எதிர் மாதிரியே த்ரில்லராக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப நல்லா இருந்தது. காமெடியிலேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபைட்லேருந்து ராபின்ஹுட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக ஒரு அந்த ஃபைட் கேங் மாதிரி தான் இருக்கும். அதுமாதிரி அந்த கேங்ஸ்டர் பற்றின ஸ்டோரி மாதிரி இருக்குது. அது வந்து வித்தியாசமாக அழகாக நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். நல்லா ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது படத்தில். ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ரொம்ப அதான் டிஃப்ரெண்டாக ட்விஸ்டோட முடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. மியூசிக்லேருந்து மியூசிக் டைரக்டர் ராகேஷ் அண்ட் அருண் பாரதி அவங்களோட எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. தாவூத் படம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. அது எதிர்பார்த்துன்னே இருந்தேன். சரிங்களா, அந்த மாரி இருந்தது படம். மூவியே சூப்பராக தான் இருந்தது ப்ரோ. அவங்க பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ப்ரோ. தம்பிதோட கேரக்டர் தரமான கேரக்டர். ஃபர்ஸ்ட்டு சாஃப்டாக இருந்தா பாரு, அடுத்து செம்ம. லாஸ்ட்ல எண்டெல்லாம் சூப்பராக இருக்கு. கிளைமேக்ஸே நல்லா தான் ப்ரோ இருக்கு. லாஸ்ட்ல முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த தாவூத் ஆளு தான் காட்டல. அது காட்டுதான் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. சூப்பராக இருக்குது பிஜிஎம் ப்ரோ. ஃபேமிலியோட சூப்பராக பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்ததுனால இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக போச்சு. ரெவல்யூஷன் ஆஃப் தாவூத் தான் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் சீக்வல் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சீக்வல் இருக்கணும். என் ஃப்ரெண்டு கூட ஒரு சாங் பாடியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க பாடின சாங் வந்துருக்கு. இங்கிலீஷ் சாங். அது நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் நிறைய இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு படம். ஓவரால் படம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்க்ரீன் பிளே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி லெவல்லையும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு கதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு டெபியூட் டைரக்டர்கிட்ட இருந்து இப்படி ஒரு கதை எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. மெசேஜ்ன்ற விஷயம் மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. பட் ஆனால் ஒரு நல்ல கான்செப்ட். அது இது ஆக்சுவலாக ஓப்பன் எண்டாக முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு படமாகவும் வரோம். சீக்வல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுக்கு. இல்லை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. படம் பார்க்குறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்தது கிடையாது.
ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர் யாருன்னு எனக்கு தெரில, பட் ஆனால் உண்மையிலே சூப்பராக போட்டிருக்காரு. லிங்கா அவரு சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக அவரையுமே எனக்கு தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு அப்பாவி மாதிரி ஒரு கேரக்டராக வந்திருந்தாரு. பட் ஆனால் கடைசியில் இவ்வளோ மாசாக வருவாங்கன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ பெரிய கேரக்டரா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அந்த மாஸ் அண்ட் வெயிட்டேஜ் எல்லாம் அவருக்கு கொஞ்சம் நல்லாவே சூட் ஆச்சு. இப்போ இருக்கிற ஆக்ஷன் ஹீரோஸ், மாஸ் ஹீரோஸ்க்கு இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு கேரக்டரை அடாப்ட் பண்ண முடிஞ்சு அவர்கிட்ட. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிக்கெலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வரும், அது எதுவும் சொல்ல முடியாது. நல்லா இருந்தது. பிஜிஎம்லாம் செம்ம, பாட்டு இல்லை ஆனால் பிஜிஎம்லாம் செம்ம. ஆனால் சண்டை சீனே இல்லை ப்ரோ, அதான் இங்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்கு. சரி படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, எல்லாரும் ஒன்று பார்க்கலாம், தரமாக இருக்கும். ஆமாம், எல்லா வில்லன்ஸ் எல்லாமே எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காங்க. நல்ல த்ரில்லிங்காக இருக்குது கதை. வந்து சஸ்பென்ஸாக அப்படியே மூவ் பண்ணி போகும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. மியூசிக் ரொம்ப அருமையாக இருந்தது. சாங்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த இங்கிலீஷ் சாங்ஸ் மாதிரி வர்றது ரொம்ப அருமையாக இருந்தது. கேட்குறதுக்கு இதமாக இருக்குது வந்துட்டு.